அனைவருக்கும் இனிய வணக்கம். வெகு நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம விஎஸ்சிபிஆர் தியரி பார்த்திருந்தோம். அதுல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்ததை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் டைம் இல்லாதனால எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போட முடியல. இனி அப்பப்ப நம்ம பார்ப்போம். மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி எக்ஸாம் ஓரியன்டா நான் கொஞ்சம் எடுத்துட்டு போறேன். நாட் இன்டு வெரி டெப்த் லெவலுக்குலாம் நான் எடுத்துட்டு போல. பிஜி லெவல் டீச்சிங்க்குலாம் நான் கொண்டுட்டு போல. மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில கொஷின் வருதுன்னா எப்படி ஜென்ரலா நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு +2 லெவல், ஒரு யூஜி லெவல்ல இருக்கக்கூடிய மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி பேசிஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா அந்த தியரிக்கு முன்னாடி வெலன்ஸ் பாண்ட் தியரி எல்லாம் பார்க்கணும். நான் ஏன் இதுக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னா, வெலன்ஸ் பாண்ட் தியரியோட உங்களுக்கு மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. அதனால நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி டிஸ்கஸ் பண்ணலாம். மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி என்ன, அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன சொல்லுது, எப்படி நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம், எம்ஓ டயக்ராம் ஒவ்வொரு டயட்டாமிக் மாலிகுலுக்கு நம்ம போடலாம் அப்படின்னு செக் பண்ண போறோம். நம்ம இங்க பார்க்க போறது ஹோமோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகுல்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியை ஃபர்ஸ்ட் நமக்கு யார் எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படின்னா முலிகன் இன் 1932ல ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த தியரி பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய நிறைய தியரிஸ்ல இருந்து ரொம்பவே வேறுபட்டு குவாண்டம் மெக்கானிக்கல் அப்ரோச்சா இருந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் இந்த தியரியினுடைய யூசேஜ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பட் ஹோமோநியூக்ளியர் டயட்டாமிக்கு மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஹெட்ரோநியூக்ளியர் டயட்டாமிக்கும் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிலையும் இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த தியரி என்ன பண்ணுது, ஆக்சுவலா வேலன்ஸ் பாண்ட் தியரி அல்லது விஎஸ்இபிஆர் தியரில எல்லாம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய வேலன்ஸ் ஷெல்லுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் கம்பைன்ட் ஆகிறதா நம்ம பார்த்தோம். 2 ஆட்டம் இருக்கு அல்லது மோர் தென் 2 ஆட்டம்ஸ் இருக்கு. தே ஆர் கம்பைன்ட் ஒன்லி இன் தி வேலன்ஸ் ஆர்பிட்டால் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் will give you the shape of the molecules சொல்லிட்டு விஎஸ்இபிஆர் தியரின்னு எவ்வளவு ஆங்கிள் வித்தியாசம் கொடுக்குது, எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்குன்னு சொல்லி அதுக்கு பாண்ட் ஆங்கிள், ஷேப், ஸ்ட்ரக்சர் எல்லாம் கொடுத்தோம். இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் அதுல இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானுமே நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா பாண்டிங்க்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாலிகுல் எலக்ட்ரான்ஸ் ஆர் பிரசன்ட் இன் எ நியூ ஆர்பிட்டால் கால்ட் மாலிகுலர் ஆர்பிட்டால். அது என்ன நியூ ஆர்பிட்டால்? வாட் இஸ் த எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இன் நியூ ஆர்பிட்டால் அப்படின்னா, now you consider a homonuclear diatomic molecule. Suppose we have the hydrogen, it has an electronic configuration 1s1, another hydrogen has a 1s1. Actually this 1s1 and this 1s1 is called as atomic orbital. This is atomic orbital, but we are dealing with the molecular orbital, so that is the new one. Electrons are present in the new orbital, but this new orbital அப்படின்னு நம்ம ஜெனரலா சொல்லிடுறது இல்ல. அதுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம்னா சம் எனர்ஜெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் எல்லாமே கொடுக்க போறோம். அது எல்லாமே பார்க்க போறோம். ஸோ பட் ஹவு இட் இஸ் டிஃபர் ஃப்ரம் அட்டாமிக் ஆர்பிட்டால் அப்படின்னா, வி ஹாவ் த எலக்ட்ரான்ஸ் நாட் பிரசன்ட் இன் யுவர் 1s1 லெவல்ல இருக்க போறது இல்ல. நம்ம பார்க்க போறது எல்லாமே 1s1 தாண்டி வேற ஒரு ஆர்பிட்டால அது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா பிரசன்டா இருக்க போகுது. அதைத்தான் சொல்றாங்க we call it as a new orbital. Electrons will not present in your 1s1 during in the molecular orbital diagram. So the electrons are present in a new orbital. அந்த நியூ ஆர்பிட்டால் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். Now இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால்னு சொல்றோம் இல்லையா, நியூ ஆர்பிட்டால், அட்டாமிக் ஆர்பிட்டாலை பத்தி நம்ம நிறைய தியரி எல்லாம் படிச்சிருக்கோம். ஷேப் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால் எல்லாம் பார்த்திருக்கோம். அதுல இருந்து இருக்கக்கூடிய இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் வேறுபடுதுன்னு சொன்னேன். எப்படி இப்படி மாறுது அப்படின்னு சொல்லும் பொழுது, how it is formed அப்படின்னா, molecular orbitals are formed. How it is formed? It's formed by the combination of atomic orbitals. Combination of atomic orbitals of equal energy or comparable energy. If equal energy means homonuclear diatomic molecules. Suppose 1s1 of hydrogen, 1s1 of hydrogen has a similar energy. Suppose if you consider HCl, 1s1 of hydrogen is has a different energy than your 3p orbital. So that time we have the comparable energy of in terms of heteronuclear diatomic molecule. Whereas in the case of homonuclear diatomic molecule, we have to consider the same atomic orbital.
So the same atomic orbital, same energy level, homonuclear diatomic and heteronuclear diatomic. And there are some rules are there for combination. அதுக்கு எப்படி இருக்கணும்னா, there are three conditions which should be uh, satisfied for overlapping. So the atomic orbital overlapping gives you the molecular orbital with some condition, energy condition, symmetry condition, direction of approach. Three conditions are there. One is energy condition, and it should be have the same symmetry and direction of approach. இதெல்லாமே நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம், எப்படி இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அல்லது இன்னைக்கு நம்ம டைம் இருந்தாலும் இதுல கண்டினியூவா பார்க்கலாம். The number of molecular orbital form is equal to the number of atomic orbital combination. Suppose எனக்கு 1s1 and 1s1 of hydrogen combined ஆகுதுன்னா, இங்க எனக்கு ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால், இங்க எனக்கு ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால். ஸோ டோட்டலா எனக்கு என்ன கிடைக்குது? 2 அட்டாமிக் ஆர்பிட்டால். ஸோ அப்ப 2 அட்டாமிக் ஆர்பிட்டால் அப்படின்னா the number of molecular orbital formed எப்படி ஃபார்ம் ஆகுது? equal to the number of atomic orbital undergo combination. அப்ப எனக்கு 2 அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன்ட் ஆகுதுன்னா ஐ வில் கெட் a 2 மாலிகுலர் ஆர்பிட்டால். சப்போஸ் இதே இது வந்து எனக்கு வந்து ஒரு 1s1க்கு அடுத்து இருக்கக்கூடிய லித்தியத்தை எடுத்துக்கோங்க, 1s2 2s1. அப்ப எனக்கு இங்க என்ன ஆகும்னா 1s 2s 2 கம்பைன்ட் ஆகுது. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த 1sல இருக்கக்கூடியது 2 1s சேர்ந்து ஒரு 2, அங்க 2sல இருக்கக்கூடிய 2 கம்பைன்ட் ஆகி 2 மாலிகுலர் ஆர்பிட்டால் கொடுக்கும். ஸோ 4 மாலிகுலர் ஆர்பிட்டால் கொடுக்கும். ரைட்டா? ஏன்னா இப்போ சப்போஸ் லித்தியத்தை எடுத்துக்கோங்க, லித்தியம் வந்து 1s2 2s1. இதே மாதிரி இன்னொரு லித்தியத்துல 1s2 2s1. இந்த 1sம் 1sம் கம்பைன்ட் ஆகி 2 அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன்ட் ஆகி 2 மாலிகுலர் ஆர்பிட்டால் கொடுக்கும். இந்த 2sம் 2sம் கம்பைன்ட் ஆகும். ஸோ 2 அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன்ட் ஆகி 2 மாலிகுலர் ஆர்பிட்டால் கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம். So the 2 atomic orbital can combine to form a 2 molecular orbital. So this is we are explained. One of these 2 molecular orbital, இப்ப எனக்கு ஹைட்ரஜனை கன்சிடர் பண்ணீங்கன்னா 2 molecular orbital ஃபார்ம் ஆகுது. அதுல கண்டிப்பா எனர்ஜெட்டிக்கலி வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நம்ம இங்க என்ன சொல்றோம்னா எனர்ஜி கண்டிஷன் அப்படின்றது ஒத்து வரணும் அப்படின்னு. அப்போ அந்த 2 காம்பினேஷன்ல ஒன்னு லோயர் எனர்ஜியாவும் ஒன்னு ஹையர் எனர்ஜியாவும் இருக்குது. அந்த லோயர் எனர்ஜியா இருக்கிறது எப்பயும் நம்ம என்ன சொல்றோம்னா பாண்டிங். எப்பவுமே எனர்ஜெட்டிக்கலி லோ ப்ராசஸ் தான் நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா இப்ப நம்ம கடைக்கே போறோம் அப்படின்னா ஒரு 10 ரூபா பொருள் இருக்கு, 11 ரூபா பொருள் இருக்குன்னா நம்ம 10 ரூபா பொருளை தான் சூஸ் பண்றோம். அது மாதிரி தான் எனர்ஜெட்டிக்கலி எது வந்து லோயரோ அது வந்து ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு ஆட்டம் ட்ரை பண்ணும். ஸோ லோயஸ்ட் மாலிகுலர் ஆர்பிட்டால், lowest energy we call it as a bonding molecular orbital. ஹையர் எனர்ஜி எது இருக்கோ அதுக்கு பேரு ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு ஒரு டெசிக்னேஷன் கொடுக்கணும் இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பாண்டிங் மாலிகூல்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சிக்மா பாண்டிங் இருக்கும், பை பாண்டிங் இருக்கும், சம்டைம் டெல்டா பாண்டிங் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்றோம்னா பாண்டிங் டைப் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு டைப் அந்த ஹையர் எனர்ஜின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ஹையர் எனர்ஜிக்கு பேர் என்ன அப்படின்னா ஆன்டி பாண்டிங். இது வந்து லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால். அண்ட் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டாலுக்கு பேரு ஆன்டி பாண்டிங் பேரு. அது எல்லாமே சிக்மா ஸ்டார், பை ஸ்டார், டெல்டா ஸ்டார் அப்படின்னு தான் ரெப்ரசன்ட் பண்றோம். So the shape of the molecular orbital depends the shape of the combining atomic orbital. Suppose எனக்கு 2 s orbital combined ஆகுது அப்படின்னா அந்த ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 s orbital உடைய காம்பினேஷன் என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்ல இருக்கும். சப்போஸ் எனக்கு 2 p orbital combined ஆகுதுன்னா the combination of p orbital பொறுத்து என்னுடைய molecular orbital உடைய ஷேப் இருக்கும். So that may be சிக்மாவா இருக்கலாம், பையா இருக்கலாம். இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் எனக்கு ஃபார்ம் ஆன பிறகு ஒன்ஸ் தட் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் ஆர் தேர். இப்ப நமக்கு அட்டாமிக் ஆர்பிட்டால்ல பாத்தீங்கன்னா எனக்கு 1s 2s 2p 3s 3pன்னு சொல்லி போட்டுட்டு இருக்கோம். அது எல்லாமே நமக்கு என்ன கிடைச்சதுன்னா எனர்ஜெட்டிக்கலி நம்ம எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்றோம். என்ன பேசிஸ்ல ஃபில் பண்ணணும்? ஆஃபா பிரின்சிபிள் படி ஃபில் பண்றோம். அதே மாதிரிதான் எனக்கு மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் என்ன செய்யுதுன்னா எனர்ஜெட்டிக்கலி வி ஹாவ் த அரேஞ்ச்டு ஃப்ரம் 1s அப்படின்ற லெவல்ல இருந்து நம்ம அரேஞ்ச் பண்றோம். அப்ப எனக்கு எலக்ட்ரான்ஸ் அதுல எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஆஃப் பிரின்சிபல். எது எனர்ஜெட்டிக்கலி லோயரா இருக்கும் அங்கதான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ஃபில் ஆகும். அதுக்கு பிறகுதான் அடுத்தடுத்த எனர்ஜி லெவல்ஸ் எல்லாமே ரைஸ் ஆகும்னு சொல்றோம்.
அதே மாதிரி சேம் எனர்ஜி லெவலா இருக்கும் பொழுது ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் அகாமடேட் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குன்னா தே ஃபாலோஸ் அ பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். சப்போஸ் எனக்கு 2 மாலிகுலர் ஆர்பிட்டால் ஒரே மாதிரியான எனர்ஜி லெவல் இருக்கும். அப்ப 4 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். அந்த 4 எலக்ட்ரான்லயும் எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்ஸை பொறுத்தவரையில அந்த மாலிகுலர் ஆர்பிட்டால இட் வில் ஃபில் அஸ் அ பாதி நிரவல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹாஃப் ஃபில்டா தான் ஃபில் ஆகும். அப்புறம் தான் என்ன செய்யும் அப்படின்னா அது ஃபுல் ஃபில்டு நடக்கும். ஸோ அது அந்த எக்ஸ்பிளைன் பண்றக்கூடிய தியரி குன்ஸ் தியரி. பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் என்ன சொல்றதுன்னா 4 குவாண்டம் நம்பர்ஸ் ஆர் த சேம் நாட் சேம். ஒரு ஆர்பிட்டால இருக்க ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான்ஸ்க்கு ஒரே மாதிரியான 4 குவாண்டம் நம்பர்ஸ் இருக்காது. எஸ், அதுவும் இந்த ஹோம்ஸ் ரூலும் நமக்கு மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. கேன் அகாமடேட் ஒன்லி 2 எலக்ட்ரான் and these 2 electrons must to opposite spin. Pauli's exclusion அதைத்தான் சொல்லுது. இப்போ ஒரு எனர்ஜி லெவல்ல நம்ம எல்லாமே சொல்றோம்னா இதுக்கு பாசிட்டிவா இருக்குன்னா இது கண்டிப்பா நெகட்டிவா தான் இருக்கும். ஏன்னா they differ at least in their spin quantum numberன்னு சொல்றாங்க. அதான் Pauli's exclusion principle. So energy levels are same இருக்கும் பொழுது suppose we have the 2 or 3 energy levels are same, the first electrons filled here and the second electrons filled to make the orbital level as a half filled and then only pairing occurs சொல்றோம். this called the Kunz rule அப்படின்னு பேரு. இது எல்லாத்தையுமே இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி ஃபாலோ பண்ணும். சரி, இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரில எப்படி ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் ஒரு எனர்ஜி கண்டிஷன் அப்படின்னு சொன்னோம். இந்த எனர்ஜி கண்டிஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எந்த ஆர்பிட்டாலா இருந்தாலும் சரி, அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் மோர் ஆர் லெஸ் ஹேவிங் same energy undergo maximum overlapping. Same energy atomic orbital. Same energy atomic orbital undergoes maximum overlapping. Undergoes maximum overlapping. Maximum overlapping அப்பதான் வரும். சரி, அப்படின்னா எப்படி? எக்ஸாம்பிள் ஹோமோநியூக்ளியேட் டைட்டாமிக் மாலிகூல்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஓவர்லாப்பிங் மேக்ஸிமமா இருக்கும். ஹெட்ரோநியூக்ளியேட் டைட்டாமிக் ஆர்த்தை பொறுத்தவரையில சப்போஸ் ஐ வில் கன்சிடர் ஹெச்எஃப் கன்சிடர் பண்ணேன்னா எனக்கு இங்க இருக்கக்கூடிய 1s1ல இருக்கக்கூடியதும் இங்க இருக்கக்கூடிய அந்த 1s2 2s2 2p5ல இருக்கக்கூடிய அந்த 2p5ம் எனக்கு 1s1 தான் கம்பைன்ட் ஆக போகுது. ஸோ 1s ஆஃப் ஹைட்ரஜன் and 2p of fluorine having so more or less similar energy. Suppose you consider HCl 1s of hydrogen and 3p of fluorine are undergone overlapping, so they are having the same energy. So இது ஒரு முக்கியமான கண்டிஷன். அடுத்தது சிமெட்ரி கண்டிஷன் சொல்றோம். இந்த சிமெட்ரி கண்டிஷனை பொறுத்தவரையில என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் இருக்கக்கூடிய சில சார்ஜஸை நம்ம பார்க்கணும். ஆர்பிட்டால்ஸ் அண்டர்கோ ஓவர்லாப்பிங் must have the same symmetry இருக்கும். சேம் சிமெட்ரியா இருந்தா நமக்கு ஓவர்லாப்பிங் மேக்ஸிமம் நடக்கும். அதர்வைஸ் வில் கெட் a poor overlapping. Suppose we consider s orbital, we have the two spin, one is positive spin, another one is negative spin. அதாவது கிளாக் வைஸ் அவனை ரொட்டேட் ஆகுது, ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் ஆகுது. ஸோ அப்போ இதை நான் வந்து எஸ் ஆர்பிட்டால்ல ஒரு பிளஸ்ன்னு சொல்றேன், ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகக்கூடியத மைனஸ் அப்படின்னு சொல்றேன். சப்போஸ் இதே இது பி ஆர்பிட்டால் எடுத்துக்கிட்டீங்கன்னா we having the two lobes are there. இங்க பாத்தீங்கன்னா ஒன்னு பாசிட்டிவாகவும் இன்னொன்னு நெகட்டிவாகவும். இது பி ஆர்பிட்டால பொறுத்தவரையில. டி ஆர்பிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னா we have the டி ஆர்பிட்டால பொறுத்தவரை 2 நோட்ஸ் இருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன கொடுக்க போறோம்னா டி ஆர்பிட்டால பொறுத்தவரையில 2 சைடு பாசிட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும், இதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷன் நெகட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். ஸோ இந்த சிமெட்ரி அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, suppose you consider this positive and this positive. This is optimal symmetry. This is acceptable symmetry. Suppose you consider the p orbital, these two p orbitals are combined like this. This is maximum overlapping. This is maximum overlapping. Maximum overlapping. அப்போ இந்த மேக்ஸிமம் ஓவர்லாப்பிங் இங்க நடக்குது அப்படின்னா திஸ் இஸ் அக்செப்டபிள். சப்போஸ் ஒரு பாசிட்டிவும் ஒரு நெகட்டிவும் ஓவர்லாப்பிங் ஆகுமானா நடக்கும், பட் திஸ் ஓவர்லாப்பிங் இஸ் நாட் எஃபிஷியன்ட் ஆஸ் லைக் ஆஸ் மென்ஷன்ட் இன் த above one. அது மாதிரி இருக்காது. ஸோ சேம் சிமெட்ரி கிவ்ஸ் கிரேட்டர் ஓவர்லாப்பிங், டிஃபரண்ட் சிமெட்ரி டஸ் நாட் கிவ்ஸ் ஓவர்லாப்பிங் but will give you some anti-bonding அப்படின்னு சொல்லும். இது எல்லாமே நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணோம்னா they forms of bonding. They are bonding orbital.
and they are anti-bonding orbitals. They are called anti-bonding. Suppose p orbitals of different symmetry. இங்க நீங்க நினைக்கிற பிளஸ் மைனஸ் இட்ஸ் நாட் அ சார்ஜ். அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல ஏற்றிக்கோங்க. இந்த பிளஸ் மைனஸ்ன்றது சார்ஜ் கிடையாது. பிளஸ்னா கிளாக் வைஸ் ரொட்டேஷன், மைனஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். அதனால இது ரொட்டேஷனுக்காக கொடுக்கிறது. டோன்ட் கன்ஃபியூஸ் வித் சார்ஜ். சார்ஜோட கன்சிடர் பண்ணாதீங்க. எப்படி ஆர்பிட்டால் பாசிட்டிவ் வரும்னா உங்க மண்டையை போட்டுலாம் குழப்ப வேண்டாம். இட்ஸ் அ ஸ்பின். ஸ்பின் எப்படி சுத்தும்? பாசிட்டிவா சுத்துது, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அதுக்காக ரெப்ரசன்டேஷன் தவிர நாட் வித் யுவர் சார்ஜ் ரெப்ரசன்டேஷன். அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல ஏற்றிக்கோங்க. இது நமக்கு கிடைக்கிறது ஆன்டி பாண்டிங். எப்படி பிளஸ் பிளஸ் கம்பைண்ட் ஆகும் அப்படின்னு யோசிக்க கூடாது. ஒரே மாதிரியான ஸ்பின் இருந்தது அப்படின்னா அந்த ஓவர்லாப்பிங் வந்து மேக்ஸிமம் இருக்கு. ஏன்னா ரெண்டு ஆர்பிட்டாலும் ஒரே டைரக்ஷன்ல சுற்றும். இப்போ எனர்ஜெட்டிக்கலி நமக்கு லோயரா கிடைக்கும். ஆனா இப்போ இதே இது வந்து ஒரு பிளஸ் மைனஸும் பாருங்க. இது வந்து இப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சுத்திக்கிட்டு இருக்கும். ரெண்டையும் பக்கத்துல வந்தீங்க அப்படின்னா என்ன செய்யணும்? ரெண்டு ஒண்ணு ஒண்ணு ஒரு ரெண்டு பாலே ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன் சுத்துற பாலே பக்கத்துல வைங்களேன், எப்படி உரசுது. ஸோ அந்த வித்தியாசம் வந்து இந்த இடத்துல இருக்கும் ஆன்டி பாண்டிங்ல. ஸோ அப்போ சிமெட்ரிஸை பொறுத்தவரை இட் ஷுட் பி மேக்ஸிமம் ஓவர்லாப்பிங் இருக்கணும். இந்த சிமெட்ரி தான் உங்களுக்கு என்ன கொடுக்குன்னா ஷேப் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால கொடுக்கும். சப்போஸ் எனக்கு ஒரு ரெண்டு எஸ்ஆர்பிட்டால் வந்து கம்பைன்ட் ஆகுது அப்படின்னா உங்க எஸ்ஆர்பிட்டாலோட ஷேப் வந்து மோரார்லெஸ் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுல போட்டுட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எஸ்ஆர்பிட்டால் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த டைரக்ஷனை நீங்க ஆக்சுவலி ஃபுல்லா அழுகிறோம். இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் இருக்கு. ஏன்னா இது ஒரு காம்பினேஷன் இந்த பக்கம் வருது இல்லையா? ஸோ இது என்னுடைய எஸ்ஆர்பிட்டால். இதே இது ஆன்டி பாண்டிங்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது பிளஸ் இது மைனஸ். அதாவது ஒரு ஸ்பின்னு ஒரு ஆன்டி ஸ்பின்னு. ஸோ அப்படி இந்த சைட்ல பொறிச்சு விட்ட மாதிரி ஒரு போட்டுக்கணும். இருவித்திரை தாவர விதை போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டோம். திஸ் இஸ் நோடு. இந்த இடத்துல நோடு ஜென்ரேட் ஆகும். எப்போ அப்படின்னா ஆன்டி பாண்டிங்ல நோடு ஜென்ரேட் ஆகும். பாண்டிங்கை பொறுத்தவரை நோ நோட், whereas anti-bonding we have the nodal plane is there. Nodal plane means no electron is there. That is a vacancy is there. The electron density is 0 அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இதே இது ஒரு p ஆர்பிட்டால் கம்பைன்ட் ஆகுது அப்படின்னா பிளஸ் மைனஸ். ஆல்ரெடி ஒன்ஸ் அகேன் சொல்லியிருக்கேன், பிளஸ் மைனஸ்ன்றது இட்ஸ் ரொட்டேஷன் ஆஃப் திங், நாட் இன் தி சார்ஜ். ஸோ இப்போ இந்த p ஆர்பிட்டால் ரெண்டு கம்பைன்ட் ஆனா இந்த டயக்ராம் வரைய minus plus plus minus. This is your bonding. No nodal plane in your bonding. Suppose if it is considered anti-bonding means என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க. இது ஒரு பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி ஒரு இது தெரிச்சு விட்ட மாதிரி ஒவ்வொரு புக்கும் ஒரு மாதிரி டீல் பண்ணியிருப்பாங்க இந்த டயக்ரத்தை. இது ஆன்டி பாண்டிங். கான்செப்ட் எல்லாம் ஒண்ணுதான். கான்செப்ட்லாம் வேற மாதிரி டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை பாண்டிங் ஆன்டி பாண்டிங் திஸ் இஸ் ஒரு ஷேப் ஆஃப் யுவர் மாலிகுலர் ஆர்பிட்டால். இப்படிதான் இருக்கும். இந்த பாண்டிங்கும் ஆன்டி பாண்டிங் இப்படிதான் இருக்கும். ஸோ இதுல நீங்க அட்டாமிக் ஆர்பிட்டால இது எல்லாமே அட்டாமிக் ஆர்பிட்டாலுடைய காம்பினேஷன். இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால், இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால், இது என்னுடைய மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன்ட் ஆச்சு. எனக்கு என்ன கொடுத்துருக்குன்னா ரெண்டு மாலிகுலர் ஆர்பிட்டால் கொடுத்துருக்கு. ஒன் இஸ் பாண்டிங், அனதர் ஒன் இஸ் ஆன்டி பாண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிதானா? அடுத்தது பொறுத்தவரையில இதனுடைய சிமெட்ரி நம்ம வரையணும். இந்த ஜி கேரக்டர் யூ கேரக்டர்னு போட்டுருப்பீங்க, ஜெரேட் உன்ஜெரேட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ஜெரேட் உன்ஜெரேட் கேரக்டர் நீங்க எப்படி கொடுக்குறது அப்படின்னா சப்போஸ் எனக்கு வந்து எப்பவுமே ஒரு பிளேன் எடுத்துக்கோங்க, ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க. இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் போங்க. அப்படி போகும்போது நீங்க ஆரம்பிச்ச சிமெட்ரி எப்படி இருக்கோ அதே இது எண்டுல இருக்கான்னு பாருங்க. இப்ப நீங்க பிளஸ்ல ஆரம்பிக்கிறீங்க, பிளஸ்லயே முடிக்கிறீங்க, அப்போ இது ஜி கேரக்டர். சப்போஸ் நீங்க பிளஸ்ல ஆரம்பிச்சு ஒரு மைனஸ்ல முடிக்கிறீங்க அப்படின்னா அது யூ கேரக்டர்னு வரும். இப்ப எனக்கு பி ஆர்பிட்டால் எடுத்துக்கோங்க, எனக்கு பி ஆர்பிட்டால் பாண்டிங் எடுத்துக்கோங்க. நான் மைனஸ்ல ஆரம்பிக்கிறேன், அப்படியே கொண்டு போய் இந்த இடத்துல மைனஸ்ல முடிக்கிறேன், இது எனக்கு ஜி கேரக்டர். அதே நேரத்துல ஆன்டி பாண்டிங் எடுத்துக்கிறேன், இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க போறேன், எனக்கு வந்து யூ கேரக்டர் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த ஜி கேரக்டர் யூ கேரக்டர் டிபெண்ட்ஸ் யுவர் பாண்டிங் அண்ட் ஆன்டி பாண்டிங்கை பொறுத்து வித்தியாசப்படும். சில நேரத்துல பாண்டிங்க்கு
the gerade ungerade depends your nature of overlapping. சரி, இப்போ எப்ப சிக்மா ஃபார்ம் பண்ணும், எப்ப பை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு ஒரு ரிலேஷன் இருக்கு, ஒரு கண்டிஷன் இருக்கு. சப்போஸ் யூ கன்சிடர், நம்ம வந்து மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில எல்லாமே பிஇசட் ஆர்பிட்டால மாலிகுலர் ஆக்சிஸா கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதனால எல்லாமே பாத்தீங்கன்னா சிக்மா டூ பிசெட், சிக்மா டூ பிசெட்னே போடுவாங்க. அப்ப சிக்மா டூ பிசெட், அதுல சிக்மா வந்து இசட் ஆர்பிட்டால் மட்டும்தான் ஃபார்ம் பண்ணுமான்னா, நம்ம வந்து அந்த மாலிகுலர் ஆக்சிஸை எடுத்திருக்கோம். பிஇசட் ஆர்பிட்டால் ஆசியா மாலிகுலர் ஆக்சிஸா எடுத்திருக்கோம். அதனால நம்ம அப்படி சொல்றோம். நானும் அதையே வச்சு எடுத்துக்கிறேன். இப்ப பிஇசட் ஆர்பிட்டால், அதுக்கு போறதுக்கு முன்னாடி எஸ் ஆர்பிட்டால கன்சிடர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எஸ் ஆர்பிட்டால் எப்படி வந்து சிக்மா அண்ட் பை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக எஸ் ஆர்பிட்டால பொறுத்தவரை சிக்மா மட்டும்தான் ஃபார்ம் பண்ணும். பை பாண்டிங் ஃபார்ம் பண்ணாது. சிக்மா பாண்டிங் அண்ட் சிக்மா ஆன்டி பாண்டிங் ஒன்று. ரெண்டுமே இதுல பாண்டிங் அண்ட் ஆன்டி பாண்டிங் வந்து சிக்மா அண்ட் சிக்மா ஸ்டார் மட்டும் தான் போகும். நோ பை பாண்டிங், நோ பை பாண்டிங். ஏன்னா இந்த இடத்துல ஆக்சியல் ஓவர்லாப்பிங் மட்டும்தான் நடக்கும். ஆக்சியல் ஓவர்லாப்பிங் மட்டும்தான் பாசிபிள். நோ பாசிபிலிட்டிஸ் ஆஃப் lateral overlap. No possibilities of lateral overlap இருக்காது. ஏன்னா எஸ்ஆர்பிட்டால் இஸ் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக். ஸோ இது ஒரு ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கா இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டால நீங்க எந்த டைரக்ஷன்ல ஓவர்லாப் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது வந்து ஆல்வேஸ் யூ வில் ஹாவ் அ சிக்மா. யூ வில் நெவர் கெட் எனி பை. பை பாண்டிங் வரவே வராது எஸ்ஆர்பிட்டால பொறுத்தவரை. எந்த ஆக்சிஸ்ல வேணாலும் எடுப்பாங்க. சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிஇசட் ஆக்சிஸ்ல இருக்கிறேன். எனக்கு ரெண்டு சிக்மா, ரெண்டு எஸ்ஆர்பிட்டால் ஓவர்லாப் ஆகுது. இட்ஸ் சிக்மா மாதிரி. இட்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ். ஒரு ஸ்பியர்ல போய் நீங்க எங்க ஃபேஸ் இது கண்டுபிடிப்பீங்க? எல்லா பக்கமும் ஃபேஸ் தான். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஃபேசியல் ஓவர்லாப்பிங். சப்போஸ் இது ஒரு பி ஒய் ஆர்பிட்டால கன்சிடர் பண்ணிக்கோங்க, அங்கேயே அப்படித்தான் இருக்கும். அல்லது ஒரு பி இசட் ஆர்பிட்டால கன்சிடர் பண்ணிக்கோங்க, அங்கேயே அப்படித்தான் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் இட் ஃபார்ம்ஸ் ஓவர்லாப்பிங். சப்போஸ் இது பி எக்ஸா இருந்தாலும் சரி, பி ஒய்யா இருந்தாலும் சரி, பி இசட்டா இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் இட் ஃபார்ம்ஸ் எ சிக்மா பாண்டிங். ஓகே, எஸ் ஆர்பிட்டால் நெவர் ஃபார்ம் ஏ பை பாண்டிங். சரி, இப்போ எனக்கு Z axis, sorry, it is not a PZ, PX, PY, PZ. It is XYZ. It's not a PX, PY, PZ. So XYZ axis. Suppose now consider Z axis as a molecular axis. எனக்கு Z axis வழியா நான் கன்சிடர் பண்றேன். Z axis வழியா கன்சிடர் பண்ணும்போது என்னுடைய ரெண்டு S ஆர்பிட்டால் கம்பைன்ட் ஆகுது. This is plus and this is plus. That is same symmetry. இதே இது Z axis வழியா ஒரு பிளஸ் மைனஸ் கம்பைன்ட் ஆகுது. எனக்கு இந்த ரெண்டினுடைய ஓவர்லாப் வில் கிவ் யூ தி சிக்மா பாண்டிங். ஏன்னா இது ரெண்டுமே எப்பவுமே என்னதான் ஃபார்ம் பண்ணும்? சிக்மா தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ இது சிக்மா. ஆனா இது என்ன ஃபார்ம் பண்ணும்? இட்ஸ் அ சிக்மா அண்ட் சிக்மா ஸ்டார் ஃபார்ம். இட்ஸ் நாட் அ சிக்மா, இட் இஸ் சிக்மா ஸ்டார். தட் இஸ் ஆன்டி பாண்டிங். ஜெரைடு கேரக்டரா உன்ஜெரைடு கேரக்டரா? பிளஸ்ல ஆரம்பிச்சு பிளஸ்ல முடியுது ஜெரைடு கேரக்டர். பிளஸ்ல ஆரம்பிச்சு மைனஸ்ல முடியுது, தட் இஸ் உன்ஜெரைடு கேரக்டர். Therefore, two S orbital combines to give a sigma G and a sigma star G. Sigma G is your bonding orbital. Sigma star G is your anti-bonding orbital. And if you consider the energy level, sigma is lower in energy than compared to sigma star. If it is 1s orbital, we can have sigma G 1s. If it is 2s orbital, sigma G 1s, sigma star G 1s. Like this, we can give the pi orbital for the your pi star and pi orbital for the p orbital consider பண்ண போறோம். s orbital எப்பவுமே சிக்மா பாண்ட் தான். அது வந்து ஓவர்லாப்பிங் வந்து எனக்கு ஒரே மாதிரியான சிமெட்ரியா இருந்தா பாண்டிங், வேற வேற மாதிரியான சிமெட்ரியா இருந்தா ஆன்டி பாண்டிங். அந்த பேசிஸ்ல சிக்மா ஜெரைடு, சிக்மா உன்ஜெரைடு கேரக்டர் கொடுத்துறோம். Now we consider the p orbital. Z axis as a molecular orbital consider பண்ணிக்கிறோம். Z axis as a molecular orbital.
இதுல ரெண்டு p ஆர்பிட்டாலும் எனக்கு ஒரே ஆர்பிட்டால், இது ஒரு p ஆர்பிட்டால், இது ஒரு p ஆர்பிட்டால், அதாவது இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால், இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால் வித் சேம் சிமெட்ரி இஸ் கோயிங் டு ஓவர்லாப். சப்போஸ் இதே z ஆர்பிட்டால்ல எனக்கு வந்து ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் ஓவர்லாப் ஆகுது. பட் திஸ் ஓவர்லாப்பிங் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் ஆர் டிஃபரெண்ட் இன் சிமெட்ரி. That is, will give you this is z orbital, this is face to face overlap, so you will get a bonding. Will get a bonding, and here it's anti-bonding. Plus, minus, plus, minus. So this is your sigma bonding will occur. This is sigma bonding, and this is also sigma anti-bonding. So this is sigma star. Initial start பண்ணுங்க மைனஸ், முடிகிற இடத்துக்கு வாங்க ஆல்சோ மைனஸ். ஸோ அப்போ மைனஸ்ல ஆரம்பிச்சு மைனஸ்லேயே முடியுது ஜெரைடு கேரக்டர். இங்க மைனஸ்ல ஆரம்பிச்சு பிளஸ்ல முடியுது. திஸ் இஸ் உன்ஜெரைடு கேரக்டர். நான் எடுத்தது இசட் ஆக்சிஸ் ஆஸ் அ மாலிகுலர் ஆக்சிஸ். அப்போ இசட் ஆக்சிஸ் ஆஸ் மாலிகுலர் ஆக்சிஸா எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இசட் ஆர்பிட்டால் பி இசட் அட்டாமிக் ஆர்பிட்டால் எனக்கு சிக்மா ஜி அண்ட் சிக்மா ஸ்டார் ஜி எனக்கு என்ன செய்யணும் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் சிக்மா ஜி அண்ட் சிக்மா ஸ்டார் ஜி எனக்கு அவைல் ஆகுது. சப்போஸ் யூ கன்சிடர் இசட் ஆக்சிஸ் அஸ் மாலிகுலர் ஆக்சிஸ், ஆனா எனக்கு கம்பைன்ட் ஆகுறது பிஎக்ஸும் கம்பைன்ட் ஆகும். இப்படி கம்பைன்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை எப்படி இந்த டயக்ராத்தை கன்சிடர் பண்றது? இந்த டயக்ராம் சம்திங் வில் பி டிஃபரண்ட் இல்லையா? ஸோ இதை எப்படி நான் ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, now you consider this is plus minus. இங்க சிமெட்ரி ஒன்று போல இருக்கு, ஆனா ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் ஆர்பிட்டால் பி எக்ஸ் ஆர்பிட்டாலா இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது z axis as molecular axis plus minus plus. இது ஓவர்லாப் ஆகும்போது you will get a pi bonding. ஏன்னா இது sideways overlapping. This is pi bonding. ஆனா இங்க வர கிடைக்கிறது pi anti bonding கிடைக்கும். ரெண்டும் தள்ளி இருக்கும். This is pi anti bonding. இங்க எப்படி நான் பாக்குறது அப்படின்னா, இங்க ஜெரைடு உன்ஜெரைடு கேரக்டர் நீங்க பார்க்க வேண்டியது சம்திங் வில் பி டிஃபரெண்ட். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த பை பாண்டிங்கை பொறுத்தவரையில என்ன இருக்கும் அப்படின்னா, பை பாண்டிங்கை வந்து இந்த எண்டுல இருந்து இந்த எண்டுக்கு கொண்டு போகும். பை பாண்டிங்ல இங்க இருந்து இங்க கொண்டு போங்க. அதே மாதிரி பை ஆன்டி பாண்டிங்க இங்க இருந்து இங்க கொண்டு போங்க. ஸோ இங்க இருந்து இங்க போகும்போது இது திஸ் இஸ் யுவர் பை ஸ்டார் அண்ட் திஸ் இஸ் யுவர் பை. இங்க எனக்கு கிடைக்கிறது உன்ஜெரைடு கேரக்டர், இங்க எனக்கு கிடைக்கிறது ஜெரைடு கேரக்டர். ரைட்டா? பிஎக்ஸ் பொறுத்தவரை சப்போஸ் எனக்கு ஆக்சிஸ் வந்து இசட் ஆக்சிஸ், ஆனா என்னுடைய ஆர்பிட்டால் பி ஒய் ஆர்பிட்டால், இது உங்களை நோக்கி இருக்குன்னு அர்த்தம். இப்போ எனக்கு பிளஸ் கொடுக்குது அப்படின்னா வில் கிவ் யூ த பாண்டிங். சேம் சிமெட்ரியா இருந்தா பாண்டிங். இப் இட் இஸ் டிஃபரண்ட் சிமெட்ரியா இருக்குது அப்படின்னா வில் கெட் ஆன்டி பாண்டிங். It's give a bonding. This is pi bonding. ஆனா இது சைட்வேஸ் ஓவர்லாப்பிங், இட்ஸ் அ பை பாண்டிங். இது ஆன்டி பாண்டிங், இது சைட்வேஸ் ஓவர்லாப்பிங். அப்போ இது எனக்கு கிடைக்கிறது பை ஸ்டார் ஆர்பிட்டால். இங்க நான் இந்த எண்டுல இருந்து இந்த எண்டுக்கும் போங்க. மைனஸ்ல ஆரம்பிச்சு பிளஸ்ல முடியுது. ஸோ இட் இஸ் உன்ஜெரைடு கேரக்டர். இங்க எனக்கு பிளஸ்ல ஆரம்பிச்சு பிளஸ்ல முடியுது. இட் இஸ் ஜெரைடு கேரக்டர். ஸோ இந்த பேசிஸ்ல தான் என்னுடைய ஆர்பிட்டால்ஸ்க்கு நான் ஜெரைட் அண்ட் உன்ஜெரைட் கேரக்டர் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ எப்படி மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு ஒரு பேசிக் பார்த்துருக்கோம். இந்த பேசிக்கை ஒரு பர்டிகுலர் மாலிகுலருக்கு அப்ளை பண்ணி எப்படி நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராத்தை வரையலாம் அப்படின்றத அடுத்து வர வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.